அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிப்போம். Acts of the Apostles, chapter 8, verse 9 and 10. But there was a certain man called Simon, which before time in the same city used sorcery and bewitched the people of Samaria, giving out that himself was some great one, to whom they all gave heed, from the least to the greatest, saying, This man is the great power of God. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாயிருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இங்கே ஒரு மந்திரவாதியை தேவனுடைய பெரிதான சக்தி என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். Here they are believing a sorcerer having a great power. அவன் ஒரு மந்திரவாதி, கர்த்தருடைய வல்லமைக்கு அப்பாற்பட்டவன். ஆனால் அவனைத்தான் பெரிய சக்தியாக ஜனங்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். He is a magician and he is having great power and the people are thinking that he is one having a greatest power. இன்றைக்கு ஸ்டடி சக்தி. Today's study is power. இல்லாவிட்டால் பவர்னு எடுத்துக்கலாம், இல்லாவிட்டால் எபிலிட்டின்னு எடுத்துக்கொள்ளலாம். எப்படினாலும் தேவனுடைய சக்தி நமக்கு தேவை. We need a power of God. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பின்பு தேவனுடைய சக்திகளாக நாம் மாற வேண்டியது அவசியம். After coming to the spiritual life, we must be changed into the power of God. நமக்கு தேவையான சக்தியை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். Today let us meditate the needed power being. இங்கே ஒரு மனிதன் ஜனங்களுக்கு மத்தியிலே அற்புதங்களை செய்தான். Here a man is doing miracles in the midst of the people. அது பிசாசை வைத்து அவன் செய்தான். He is keeping a Satan and doing it. ஒரு அந்நிய சக்தியை வைத்து அவன் செய்தான். It is because of the strange power. மந்திரவாதங்கள் மூலமாக அதை செய்தான். He is doing through magics. அதை ஜனங்கள் நம்பினார்கள். People are believing it. ஜனங்களுக்கு தேவை ஏதோ ஒரு சக்தி. People need some power. அந்த சக்தியை தேடித்தான் இன்றைக்கு ஜனங்கள் அலைகிறார்கள். Seeking of that power, the people are seeking only of it. அந்த சக்தி எங்கேயாவது வெளிப்பட்டால் போதும், அது எந்த சக்தியா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். When the power is revealed anywhere, the people are very able to accept it. ஏனென்றால் ஜனங்களுக்கு இன்றைக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக ஏதாவது ஒன்று தேவை. Because the people want an extraordinary thing. தங்களால் முடியாதது முடிய வேண்டும். Whatever that is impossible by them, it should be possible for them. கிடைக்காதது கிடைக்க வேண்டும். Whatever they did not receive, they have to receive it. தங்களுக்கு இதுவரை நடக்காதது நடக்க வேண்டும். Whatever it was not happen, it have to happen for them. அதை யார் செய்தாலும் அது தேவனுடைய சக்தி, இல்லாவிட்டால் அதுதான் மிகப்பெரிய வல்லமை என்று ஜனங்கள் எண்ணக்கூடிய ஒரு காலம். This is the period that the people are believing if it is possible by them. அதை நாம் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். It is very essential for us to understand it. அன்றைக்கு அப்போஸ்தல காலங்களில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் கூட 21ஆம் நூற்றாண்டிலும் ஜனங்கள் இந்த சக்தியை தேடுகிறார்கள். Not only in the apostolic period, also in this 21st century, the people are seeking it. அதனால்தான் விக்கிரகங்கள் கூட தங்களுடைய பெயர்களை சக்தி என்று வைத்துக் கொள்கிறது. Even the idols are keeping their name as power. அப்படிதானே? சக்தி என்று அழைக்கப்படுகிறது, பராசக்தி என்று அழைக்கப்படுகிறது, ஆதிபராசக்தி என்று அழைக்கப்படுகிறது. It is called in such names. அப்படிதானே? நீங்க ஒரு இடத்துல ஒரு பிசாசு துரத்தப்பட்டார். In one place a devil was casted. ஒரு தகப்பனுடைய மகள் பிசாசினால் பாதிக்கப்பட்டாள். One daughter was got up by this demon. அந்த சகோதரி அந்த பிள்ளையை அந்த தகப்பன் தான் ஆராதிக்கிற இடத்துக்கு கொண்டு போனான். And the father called that girl to the worship place. அங்கே கொண்டு போனபோது அந்த ஆவி சொல்லுச்சு, ஏய் நான் பயங்கரமான சக்தி அப்படினுச்சு. And the spirit told, I was with a very great power. அந்த சாமி ஆடி, ஏய் நான் தான் பெரிய சக்தினுச்சு. And that particular devil was just roaming and telling I was the greatest. கடைசில பார்த்தா ரெண்டு ஒரே பவர் தான். But both are having the same power. அது ஒரு ரெண்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடுச்சு. And both are compromised. சாமி இங்க பக்கத்துல ஒரு இடத்துல தான் இது நடந்தது. This happened recently in a near place. கடைசில என்ன நடந்தது? What happened at last? இப்போ கடைசில பிள்ளைக்கு விடுதலை வேணும் இப்போ. Now the girl wants some deliverance. என்னடா விடுதலைக்காக தான் அங்க போனது, அங்க போன இந்த ரெண்டு காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. They only for the deliverance they went there, but they have compromised together. அப்ப என்ன பண்றது? What have to do? ரெண்டு பேச ஆரம்பிச்சிருச்சு. They started to talk each other. நடுவுல தகப்பன் கேட்டான், இதுக்கு விடுதலைக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. நீங்க ரெண்டு ஒரு சக்தி, சரி இந்த சக்தி இது இதை மேற்கொள்ள முடியாது, இது இதை மேற்கொள்ள முடியாது. So in midst of the father is asking to get some deliverance, both are not able to overcome. அப்பதான் அந்த பிசாசு ஓபனா பேசிச்சு, என்னுடைய சக்தியை அழிக்கணும்னு இன்னொரு சக்தி இருக்கு. And the Satan openly talked, there is some other power greatest among me. சித்தூர்ல பெந்தகோஸ்ட்னு ஒன்னு இருக்கு, அங்க போன்னு சொல்லிச்சு. At Chittoor there is a Pentecostal church, you have to go there. இந்த சக்தியை மேற்கொள்ளணும்னா இன்னொரு சக்தி என்ன செய்யுது? அங்க இருக்கு.
If you want to overcome this power, there is a greatest power waiting there. அப்படினால உலகத்துல பல சக்திகள் இருக்கலாம், தேவனுடைய சக்தி மிகப்பெரிய சக்தி என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். In this world there are many powers are residing. We need a greatest power of God. நாம இன்னைக்கு உலகத்துல நம்முடைய பெண்டிகாஸ்ட் ஜனங்கள் கூட யாராவது கொஞ்சம் சக்தியா ஒரு பவரா ஏதாவது செஞ்சிட்டா உடனே பின்னால போகிற ஆட்டு மந்தைகளை போல நம்ம மாறிடுறோம். Even the Pentecostal people are also believing this greatest power which is revealed in this world. அது என்னங்கறது நீங்க கண்டுபிடிக்கணும். We have to identify what the power is. என்ன சக்தி அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். We have to identify what the power is. கேரளால ஒரு பாஸ்டர் ஊழியம் செய்தார். At Kerala, a minister of God was ministering there. பயங்கர பிரதிஷ்டையில ஊழியம் செஞ்சார். He was doing his ministry with a great consecration. ஒரு 10 வருஷம் கிட்ட ஊழியம் செஞ்சிருப்பார். He was doing his ministry for more than 10 years. சபையில ஒரு 40 பேர் தான் சேர்ந்தான். But only 40 people gathered there. 10 வருஷமா உருண்டு பிறண்ட அந்த தேசத்துல ஊழியம் செஞ்சு கிடைச்சது எத்தனை ஆத்துமாக்கள்? 40 ஆத்துமாக்கள். 10 years he was striving hard and ministering there, but he got only 40 believers. திடீர்னு ஒரு சகோதரி தீர்க்கதரிசியா மாறிச்சு. Suddenly one sister became a prophetess. பயங்கரமா தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிச்சு. She started to tell prophecy in a great way. சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. Whomsoever she used to see, இயேசுவின் நாமத்திலே சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. she used to tell in the name of Jesus. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. Miracles started to begin. ஒரு 1 இயர்ல அந்த சகோதரி அந்த ஏரியாலயே மிகவும் பிரபலமா மாறிடுச்சு. Within 1 year she became a popular in that area. வொர்ஷிப்புக்கு 2000 பேர் 3000 பேர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. 2000 to 3000 people started to gather there. இந்த பாஸ்டருக்கு தலை சுத்திடுச்சு. And this pastor got faint. ரொம்ப டவுன் ஆயிட்டாரு. He became very down in his ministry. இப்ப யார் செய்யற ஊழியம் கரெக்ட்? Which ministry is correct here? நான் 10 வருஷம் ஊழியம் செஞ்சேன். I was ministering here for 10 years. வந்தவெல்லாம் ஓடி போய்ட்டான். And he ran away. வந்தவெல்லாம் ஓடி போய்ட்டான். Whomsoever come here ran away. இப்போ நான் வந்து 10 வருஷம் ஊழியம் செய்றேன், 40 பேர் தான் என் கையிலே இருக்கான். And 10 years I was ministering, only 40 believers are here. 1 இயர்ல 2000 பேர் வொர்ஷிப் பண்றாங்க. And within 1 year 4000 are worshipping there. அப்ப நான் ஊழியம் செய்றது சரியா, அவ ஊழியம் செய்றது சரியா? Is the ministry which I was doing correct or she was doing correct? இப்படி ஒரு போராட்டம் அவருக்குள்ள வந்தது. He had a great conflict. ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தணும். Lord reveal me. 3 நாள் நான் உபவாசம் போடுறேன். And 3 days I will fast. 3 நாள் உபவாசம் போட்டேன். 3 days he started to fast. அப்ப கர்த்தர் சொன்னாரா? And Lord spoke to him. ஃபாஸ்டிங் முடிக்கிறதுனால நீ அந்த சர்ச்சுக்கு போன்னு சொன்னார். Before you are ending your fasting you must go to the church. எந்த சர்ச்சுக்கு? Which church? அந்த லேடி நடத்துற சர்ச்சுக்கு நீ போன்ட்டார். Go to the church that the lady was conducting. அங்க போனா பயங்கர கூட்டம். When she was going there, it was a great crowd there. மிராக்கிள் நடக்குது. Many miracles were performed. பிசாசு ஓடுது. Demons of தீர்க்கதரிசனம் பறக்குது, அனல் பறக்குது. And prophecy was going on. இவர் ஜெபிச்சிட்டே போய் நின்னார். And he was praying and moving there. தீர்க்கதரிசனம் முடிஞ்சிருச்சு. Prophecy was ended. பிசாசு துரத்துறது முடிஞ்சிருச்சு. All the demons were fleeing. இப்ப இவர் கிட்ட போய் நின்னார். He was going near and standing. கிட்ட போய் நின்னு ஜெபிச்சிட்டே இருந்தார். He was praying there. இவர் ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே when he started to pray, அந்த சகோதரி முடியை விரிச்சிட்டு ஆட ஆரம்பிச்சிச்சு. the sister started to run with him. அந்த பாஸ்டர் அம்மா ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டி. And this pastor, the lady was started. லேடி பாஸ்டர் ஆட ஆரம்பிச்சிச்சு. And the lady pastor started to dance. எல்லாரும் பார்க்கறாங்க, இது என்னடா இது இவ்வளவு நேரம் இது வச்சு எல்லாரும் ஆட வச்சாங்க, இப்போ யார் ஆடுறா? இது ஆடுது. Till now she was making others to dance, but now she started to dance. Even was amazed to look at ஒரு her. ஜெபம் பண்ணாரு, பொத்துன்னு விழுந்துருச்சு. And he was praying and she fell down. நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லா சக்திக்கும் மேலான சக்தி ஆண்டவருடைய சக்தி. So we have to understand the greatest among every power is God's power. நாம உலக பிரகாரமா அற்புதங்கள் அடையாளங்கள் இதுல போய் வீணான சக்திகளை நம்ம நம்பிர கூடாது. So we should not go the worldly way and we have to accept the vain power. இன்னைக்கு நாம் சில சக்திகளை நாம் சிந்திக்கலாம். Today let us meditate some ஒரு powers. மந்திரவாதியை போய் இவங்க தேவனுடைய பெரிதான சக்தினாங்க, ஆனா பாருங்க அவன் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டான்னு அடுத்த வசனம் சொல்லுது. And looking at the magician, they were telling it he had a great power. In the next verse is telling that he got saved. அவன் பெயர் சீமோன். 13ஆம் வசனத்துல அவன் ஞானசானமே எடுத்துட்டான். And his name is Simon. He got baptized in verse 13. எப்படி இருக்கும் பாருங்க. See how it இவங்க was. அவனதான் தேவனுடைய சக்தி நினைச்சிட்டு இருக்காங்க. அவன் யாரு? விசுவாசியா மாறிட்டான் கொஞ்ச நேரத்துல. So the people are believing that he is having the greatest power and now he become a believer. நமக்கு தேவையான சக்தி எது? Which is the power we are needing? ஊழியத்துக்கு தேவையான சக்தி எது? The power which is needed for the ministry. இல்லாவிட்டால் விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான சக்தி எது? Or the power which is needed for our faith life. பரலோகத்துக்கு போக வேண்டியவனுக்கு தேவையான சக்தி எது? And what is the power needed to go to the kingdom of heaven? இதை நாம் இப்பொழுது சில வசனங்கள் மூலமாக நாம் சிந்திக்கலாம். So let us meditate through some verses. சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது If you do some certain things, தேவன் நம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். the Lord will be with us and do great works. இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது When we see the same apostolic
பேதுருவும் யோவானும் ஒரு சப்பானியை தூக்கி விட்டாங்க. And Peter and John was lifting up நடக்க முடியாத ஒரு மனுஷன், a man who was not able to walk. பிறந்ததிலிருந்து 40 வருஷமா நடக்காத ஒரு ஆளு, He was not able to walk for 40 years. அவனை தூக்கி விட்டாங்க. And they lifted him. அவன் பட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். He started to walk. இப்ப அவன் நடக்க ஆரம்பிச்ச உடனே ஜனங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியமா இருந்தது. When he started to walk, the people were very amazed to look at it. அப்போஸ்தலர்கள் ரொம்ப கவனமா டீல் பண்ணாங்க அந்த விஷயத்தை. Apostles dealt very carefully with this ஒன்றை matter. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand one matter. யார் வந்தாலும் உங்களை நோக்கி வந்தா அவங்கள டைரக்ஷன் எங்க திருப்பணும்? இயேசுவின் பக்கம் திருப்பணும். When some people are looking at you and coming, you have to make the direction towards Jesus. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, ஊழியம் செய்யற இடங்கள்ல ஜனங்கள் உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய மூலமா கிடைச்ச விடுதலை, சுகத்தை நாடி உங்களை டைரக்ட் பண்ணி வருவாங்க. So many people, they are working at the working place, and when you are doing ministry, the people looking at your holiness and you are walking, and they will come and look at you, but you have to just drive over the direction towards Jesus. இந்த பாஸ்டர் தான் எங்களுக்கு ஜெபிச்சாரு, அற்புதம் நடந்துருச்சு. This pastor prayed for me and he will perform அப்பனா miracle. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். So at that time you should be very நீங்க careful. உடனே அவங்களை எங்க டைரக்ட் பண்ணணும்? That you have to direct them. தேவன் பக்கமா திருப்பணும். You have to direct them through God. இன்னைக்கு பாஸ்டர்ஸ் இல்லாட்ட ஒர்க்கர்ஸ் இல்ல தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் இந்த இடத்துல தான் மிஸ் பண்ணிடுறாங்க. So the pastors, workers and or the prophet, those who are doing attending prophecy, they are missing their part here. தனக்குன்னு அந்த ஜனங்களை நிப்பாட்டிடுறாங்க. So they are making the people to stop there. அதனால என்ன ஆயிருது? So what is happening ஒரு after? கட்டம் வரும்பொழுது இந்த பாஸ்டர் தடுமாறும் பொழுது இந்த ஜனம் என்ன செய்யுது? டோட்டலா தடுமாறிடுது. So at one stage when he is getting offended, the people are also getting offended. இதனால தான் சபைக்குள்ள குரூப்பிசம் உண்டாகிறது. So because of this groupism is working in the யார் church. உன்கிட்ட வந்தாலும் நீ ஒரு காவாய் யார்ட்ட திருப்பிடணும்? தெய்வன் பக்கம் திருப்பணும். So you have to direct the people towards God. அது நீங்க சரியான விதத்துல சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். So you have to understand the truth நீங்க properly. அந்த ஜனத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது When you are controlling the people, அவங்க தடுமாற்றங்கள் வரும்பொழுது நிக்க முடியாது. so when the stumbling is coming, they cannot இந்த stand. அனுபவத்துல புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கலாம். Those who understand by your experience, you can understand it. யாருமே டைரக்டா நம்மட்ட வரும்போது அவங்க டைரக்ஷன் திருப்பி விடணும். So when the people are coming directly towards you, you have to drive the direction இதைத்தான் towards God. அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரத்துல அவங்க செஞ்சாங்க. So this was the apostles were doing in the third அப்போஸ்தலர் chapter. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல Acts of the Apostles, chapter 3 verse 12, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it was mentioned there. ஜனங்கள் எல்லாம் ஓடி வர்றாங்க. All the people were running towards them. எல்லாம் ஓடி வந்து அப்போஸ்தலரை பற்றி கொண்டார்கள். They were holding on the apostles. அப்ப பேதுரு என்ன சொன்னாரு? What Peter was answering, இது எங்க சுய சக்தியினால நடக்கல. this was not happened because of our own இது எங்க power, சுய பக்தியினாலயும் நடக்கல. and it's not because of our holiness. இவனை நடக்க பண்ணது நாங்க கிடையாது. And we did not make him to walk. யாரு? இவனை நடக்க பண்ணது யாரு? Who made him to இயேசுவின் walk? நாமம். The name of Jesus made him to walk. இங்க தங்களுடைய சுய சக்தி இல்லன்னு அறிக்கைறாங்க. வாசிங்க. பேதுரு அதைக் கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நீங்க ஏன்ட்ட வராதீங்க, யார்ட்ட வாங்க? இயேசுவிட்ட போங்க, அவர்தான் குணமாக்குனாரு. Don't look towards us, you just look unto Jesus who healed him. எங்களுடைய சுய சக்தியினால இது நடக்கல. This not happened because of our own இப்ப power. நான் ஒரு பிரசங்கம் பண்றேன். I am preaching now. அது என்னுடைய சாமர்த்தியம் கிடையாது. It is not because of my talents. நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா பிரசங்கத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. So if you examine and see, it is not related to my. நாங்க ஒரு ரேடியோ மாதிரி. ரேடியோ. I am a radio. ஆன் பண்ணா ஆன் பண்ணும், ஆஃப் பண்ணா என்ன செய்யும்? ஆஃப் ஆயிடும். If it's putting on, it will be on, it was put off, it will be off. இந்த ரேடியோ ஆஃப் ஆச்சுன்னா இன்னொரு ரேடியோ ஆன் ஆகும். If this radio was off, the some other radio will be on. அதனால இதுதான் ரேடியோ வந்து சக்தியா பெரிய சக்தி கிடையாது. The radio power is not the greatest power. அவர் யூஸ் பண்றாரு அவ்வளவுதான். He is just using him. நம்ம யூஸ் ஆகலன்னா தூக்கி போட்டு இன்னொரு ஆளை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருவாரு. If I was not used, he will put some other person to use it. ஒரு இடத்துல ஒரு பிரசங்கியார் பயங்கரமான பிரசங்கம் பண்ணார். In one particular place, a preacher was doing a great preaching. வந்து உட்கார்ந்துட்டாரு. He sat. முடிஞ்சிருச்சு. Everything was finished. அப்ப முடிஞ்சி ஆமென் போட்ட உடனே ஒரு நபர் ஓடி வந்தாரு. So after telling, one person who ran towards அவருக்கு ஒரு him, ஆசை. he had a desire. அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லிரணும். He wanted to do some, வாழ்த்து சொல்லிரணும். he wanted to tell some salute. வந்து என்ன அருமையா நீங்க பிரசங்கம் பண்ணீங்க. So how greatly, marvelously you preached today. அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு, வந்து சொல்லிட்டார். He wanted to tell first, so he told him. நீங்க என்ன செய்வீங்க? So what you will do? சோத்ரம் சோத்ரம் சோத்ரம்னுவீங்க. கொஞ்சம் பெருமை பாதி வரும், கொஞ்சம் தடுமாற்றம் வரும். So you will get some pride and you will get some stumbling. அவர் என்ன சொன்னாரு? What he told? அந்த பிரசங்க என்ன சொன்னார் தெரியுமா?
What the preacher told you know? ஏற்கனவே ஒருத்தர் வந்து என்னைய பாராட்டிட்டு போயிட்டாரு அப்படினாரு. Already one person came here and congratulated me. உடனே அவர் சொன்னார் இல்லையே ஃபர்ஸ்ட் நான் தான் உங்களுக்கு வந்து பாராட்டுதல் சொல்லணும்னு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி கரெக்ட்டா பார்த்துட்டு ஓடி வந்திருக்கேன். எனக்கு முன்னால இன்னொருத்தர் வந்து சொல்லிட்டானா? அது யாருங்க? And he told that first I want to congratulate you. Who is the person came first towards me? பிரசங்கம் முடிஞ்சு நான் திரும்பின உடனே சாத்தான் வந்து சொன்னா இன்னைக்கு அருமையான பிரசங்கம் பண்ணிருக்கேன்னு சொன்னா நீ செகண்ட் தான் வந்திருக்கறேன்னு சொன்னா. So after finishing my preaching, Satan told me you have done a very marvelous preaching. You have came secondly. நாம் நம்முடைய வார்த்தையை பேசல, தேவனுடைய வார்த்தையை பேசுறோம். We are not preaching our own words, we are preaching the word of God. அது நம்முடைய பவர் அல்ல. So when some people is getting healed, it's not because of பேதுரு யோவான் அழகா சொன்னாங்க, எங்க சுய சக்தினால சுகமாக்கல, எங்களுடைய சுய பக்தினால சுகமாக்கல. அதனால நீங்க எங்களை நோக்கி பார்க்காதீங்க, யாரை பாருங்க? இயேசுவை நோக்கி பாருங்க. So Peter and John was telling that it is not because of our own power and holiness, you just look unto the glory of God. இன்னைக்கு பல இடங்கள்ல இன்னைக்கு சபைகள் முருங்கை மரம் மாதிரி ஓடிச்சு வந்து எவ்வளவோ முருங்கை மரம் வந்துருச்சுங்க. Today many churches are broken down like a drumstick tree. அப்படிதானே? நல்ல மரமா இருந்துச்சுன்னா உடனே ஒரு கொப்பை ஒடிச்சு நீங்க வச்சிட்டீங்கன்னா அடுத்த இடத்துல டகால்னு அது பெரிய பெரிய காயா காய்ச்சிருங்க. So if it is a good tree, if you was just breaking it and it will fall, it will grow it in a better way. சின்ன பிரச்சனைகள்ல அப்படியே ஜனங்கள் விலகி இன்னைக்கு பெரிய கூட்டமா அவங்க குரூப் ஆயிட்டாங்க. அதனால இந்த புதுசா ரட்சிக்கப்பட்டு வர்றவனுக்கு ஒரிஜினாலிட்டியை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் சூப்பர் ஒரிஜினலா இருக்கு. So for small matters they are going away and people also coming newly, they are not able to understand the original problem. நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? Did you understand it? நமக்கு தேவையான சக்தி என்ன? So what is the power we need? ஒன்று, அற்புதங்கள் செய்யும் சக்தி நமக்கு தேவை. First we need the power of performing miracles. நீ யாராக இருந்தாலும் தேவனுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக இருக்கணும். Whosoever it you may be, you must be an instrument for God. அற்புதங்களுக்காக நீ இன்னொரு ஆளை தேட வேண்டியது இல்ல. It is not needed for you to seek someone for உன்னைய miracle. வச்சே தேவன் அபிஷேகம் பெற்றுட்டியா போதும், உன்னைய வச்சே கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவார். If you have received anointing, the Lord will keep with you and he will make miracle. அபிஷேகமே இல்லன்னு கூட வச்சுக்கோங்களேன். Sometimes the anointing may not be there. அபிஷேகம் இல்லன்னா கூட உன்னால அற்புதங்களை செய்ய முடியும்னு சொல்றேன். Even if you are not having anointing, you are able to perform miracles. அது எப்படி? How it is By possible? Faith. Through faith. விசுவாசத்தை கொண்டு நீங்க அபிஷேகம் இல்லாமலே அற்புதங்களை செய்யலாம்னு வசனம் இருக்கு. Through faith you are able to do miracles without having anointing. அது எப்படி? அப்ப அபிஷேகமே தேவையில்லைன்னு சொல்றீங்களா? So are you telling me not to need? என்னுடைய பிரசங்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். You have to understand my preaching. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது when Jesus was living in this world, தன்னுடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். he gave authority to his disciples. விசுவாசிகளுக்கு அதிகாரம் கொடுத்தார். He gave authority to the believers. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பாக்கும்போது when we see in the book of Luke 10ஆம் அதிகாரத்துல அவங்க போய் பிசாசை துரத்திட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. at chapter 10 it is mentioned that they flee away Satan. ஆவிகள் எங்களுக்கு கீழ்ப்படியுது. all the devils were subject to us. எங்களுக்கு கீழ்ப்படியுது. all the devils are obeying us. அப்படின்னு லூக்கா 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவங்க பேசினாங்க. So in Luke chapter 10 verse 17 they were speaking in this way. இதுல இருந்து என்ன விளங்குறோம்? So what we have to அப்ப understand, பரிசுத்த ஆவி அருளப்படவில்லை. so the spirit of God was not introduced. இது 12 சீஷர்கள் அல்ல. So this is not because of 12 disciples. விசுவாசிகள்ல உள்ள ஒரு 70 பேர். So these are they were all the believers of 70 members. அப்ப அவங்க அபிஷேகமே ஊற்றப்படாத ஒரு காலம். So this is the period where anointing was not அப்ப fallen. எப்படி பிசாசு ஓடிச்சு? How demon flee? அப்ப எப்படி அற்புதம் நடந்துச்சு? How miracles were performed? அது காரணம் என்ன? What is the reason? Faith. Because of faith. இதைத்தான் மார்க் 16:17ல இயேசு பேசும்போது So when Jesus was mentioning his Mark chapter 16 verse 17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? So all the signs when those அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். they will cast out devils. இதுதான் அதனுடைய வித்தியாசம். So this is the difference. அப்போ faithலயே விசுவாசத்தை வச்சுக்கிட்டே எல்லாமே செயல்படுத்தலாம். So through faith we are able to perform everything. ஆனா அபிஷேகம் பெற்று இந்த விசுவாசத்தை உபயோகப்படுத்தும் பொழுது டபுள் போர்ஷனா வேலை செய்யும். So receiving anointing, if you are using it will be working in double folds. விசுவாசமும் அபிஷேகமும் சேரும்போது அதனுடைய அற்புதம் வந்து டபுள் போர்ஷன் ஆயிடும். So when the faith and the anointing is combined together, you will receive a double fold miracles. எலியா அற்புதங்களை செய்தான். Elijah performed miracles. ஆனா எலிசாவின் அற்புதம் டபுள் போர்ஷனாக இருந்தது. But Elijah's miracles was double fold miracle. அதுபோல like that. விசுவாசத்தை கொண்டு நம்ம எதையும் சாதிக்கலாம். அதோடு சேர்ந்து ஆவியானவரும் சேர்ந்துட்டான்னா அற்புதம் தானா நடக்கும். Through faith we are able to achieve everything, but if the Holy Spirit was joined together, it will work in a very better way. 1 கொரிந்தியர் 12:10ல இது அற்புதங்களை செய்யும் சக்தி என்று சொல்லப்படுகிறது. So 1 Corinthians chapter 12 verse 10 it is told it is a miracle, it is a power of doing miracles. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி.
So for some of the person, he perform miracles. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் அற்புதங்களை நம்மளே செய்யலாம், அதுக்கு போய் தேடிலாம் அலையலாம் வேண்டாம். So it is not needed for us to roam here and there for to. ஒரு மரணத்துக்கு எதுவான வியாதியில இருந்து உனக்கு சுகமாயிடுச்சுன்னா உனக்கு அற்புதம் செய்யும் சக்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். So you may have the death part of the sickness, you have the power to heal the miracle. நீங்க இயேசுவின் நாமங்கிறது எல்லா சக்திக்கும் மேலான சக்தி, அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்? The name of Jesus, highest above all the powers, you can use it in any way. நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு விடுதலை கிடைச்சிடும். When you pray, you will get deliverance. நீங்க கரெக்ட்டா அதை யூஸ் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். You have to use in a perfect way, that is the thing. அது ஒரு ஹை வோல்டேஜ் மாதிரி. It is like a high voltage. இந்த ஹை வோல்டேஜை நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். You have to use this high voltage in a proper way. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. இயேசுவின் நாமத்தில் உள்ள அந்த அற்புதங்களை செய்யும் சக்தியை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, கண்ணீர் விட்டு ஜெபிச்சிட்டீங்கன்னா அற்புதம் நடந்துரும். When you shed tears and pray, surely the miracle will be performed. முழங்கால்ல நடக்காதது வேற எதுலயுமே நடக்காது. There is nothing impossible by standing on knees. உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்காம வேற எதுக்குமே தேவன் பதில் கொடுக்க மாட்டார். The Lord will definitely give answer for your tears. நமக்கு எவ்வளவு அற்புதங்களை தேவன் செய்யறாரு. The Lord is performing many miracles to us. நாம் இருப்பதே அற்புதம் தான். It is a miracle we are living. நம்மள பார்த்து பழைய நிலவரத்தை பார்த்தவங்களும் புதிய நிலவரத்தை பார்த்தவங்களும் நம்மள பார்த்து ஒதுங்கி போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. So when we see our old stage, the people will just flee away from us. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அற்புதங்களாக மாறி இருக்கு. Today our life become a very wonderful. நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோனில் நாங்க எப்படி இருக்கிறோம்? அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். My children, we are like a signs and wonders in Zion. ஆவிக்குரிய ஜீவியத்துல வந்துட்ட பிறகு நாம் அற்புதங்களை செய்யணும், அதுக்கு தேடி ஓட வேண்டியதில்லை. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். When we come to the spiritual life, we have to perform miracles. We should not run seeking after the miracle. The Lord who is with you is greater. நான் அப்படி ஒரு காலங்களை எதிர்பார்க்கிறேன். I am expecting such a period. உங்களுக்கு வியாதி வந்துருச்சு. You have got some sickness. உங்களுக்காக பலர் ஜெபிப்பாங்க. Many will pray for you. அது ஒரு பகுதி. That is one part. ஆனா நீ முழங்கல்லையோ முடியலையோ உட்கார்ந்து ஜெபிச்சு அவரை மேல இருந்து உன் ரூமுக்கு கொண்டு வரணும். But when you are not able to be, you have to ask God, you have to pray unto God, you must discern God's power in your room. உன்னோட பேச வைக்கணும். You must ask God to ஒருவேளை speak to குறையா you. இருந்தா அதை சொல்ல வைக்கணும். If you have some faults, you must confess. இல்ல அற்புதம்னா அதை நடக்க வைக்கணும். If it is miracle, it may இல்ல perform. என்னைக்கு நடக்கும்னு உனக்கு சொல்ல வைக்கணும். So you must ask God when it will be performed. இல்ல உன்னை தொட வைக்கணும். You want to ask God to touch இல்ல you. அவர் வந்து உன்னை தூக்கி விடணும். Or the Lord have to lift you. அப்படினாதான் அற்புதம் நடக்கும். Only then the miracle will be performed. நம்ம நாலு பேர் வந்து ஜெபிக்கிறது, நீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவேனாலாம் நீ சாவற வரைக்கும் படுத்தே தான் கிடக்கணும். So some 4 or 5 people are just praying for you till your death, you will be like that. ஒரு சகோதரி நடக்க முடியாம இருந்துச்சு. One sister was not able to walk. ஒரு வாலிப பெண்ணு A young girl. எத்தனையோ வருஷமா பிறந்ததுல இருந்து நடக்கல. From her birth she was not able to walk. ஆனா அவங்க அந்த அம்மா வந்து நல்லா ஜெபிக்கும். But the woman will pray well. நீங்க கூட படிச்சிருக்கலாம் அந்த செய்தியை. So you might have read this. இந்த காரியத்தை நீங்க எங்கயாவது புக்ல படிச்சிருக்கலாம். You might have read this through any other book. ஒரு நாள் ஆண்டவர் அவள்கிட்ட வந்து பேசினார். One day Lord started to speak to her. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம். It was the Sunday evening noon வந்து 2:45க்கு நான் உன்னை நடக்க வைப்பேன்னாரா. And Lord told Sunday noon at 2:45 I'll make you to walk. எப்படி இருக்கும்? How it will be? நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போனாரா. And the Lord told you should not tell to anyone. அந்த சொப்பனம் அந்த காட்சி முடிஞ்சிருச்சு. And this vision was over. இந்த பிள்ளை தெளிவாயிட்டா. She was now clear. அவளுக்கு முகம்லாம் மாறிடுச்சு. Her face was changed. ஏன்னா சண்டே ஈவினிங் மத்தியானம் 2:45க்கு என்ன செய்ய போறா? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நடக்க போறா. ஆண்டவர் சொல்லிட்டாரு. So in her life first time she is going to walk at Sunday noon 2:45. பயங்கரமான சந்தோஷம். She was very happy. அந்த நேரத்துல அவங்க அம்மா உள்ள வந்தாங்க. At that time one lady was entering inside. என்ன ஆண்டவர் ஏதாவது பேசினாரான்னு. And she was asking whether God spoke to you. இவர்தான் சொல்லிருக்காருல யார்ட்டையும் சொல்லாத என்ன. So God told you should not tell to anyone. அதனால ஒண்ணு இல்லன்னு சொன்னா. And she replied nothing. பட் முகம் என்ன செய்யுது? வித்தியாசமா இருக்கு. But her face was very different. என்ன பண்றது? What to do? ஒண்ணு இல்லன்னு இவ சமாளிச்சா. She was just maintaining. அந்த தாய் சொல்லிச்சு. And that lady replied. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:45க்கு உன்னை நடக்க வைப்பேன்னு சொன்னாரா? Whether God spoke to you at noon 2:45 Lord make you to walk. இவளுக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை நம்ம சத்தமா பேசிட்டோமோ, சொப்பனத்திலேயே தரிசனத்திலேயே நம்ம நினைஞ்சிட்டோம், சத்தமா புலம்பிட்டோம் போல் இருக்கு, அதனால பக்கத்துல அம்மா கேட்டுட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு டவுட். She could not understand. She had a doubt whether we lamented and shouted aloud so mother could have heard it. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, நீ ஒண்ணும் சொல்லல, என்கிட்ட ஏற்கனவே இந்த சண்டே 2:45க்கு நீ நடப்பன்னு என்கிட்ட தெய்வம் பேசி இருக்கிறார். So you did not tell anything to me, but Lord already told me that you will walk at 2:45 noon at Sunday. எப்படி ஒரு அம்மா, எப்படி ஒரு மகான்னு பாருங்க. How great mother and how great daughter. எந்த அளவு தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு இருந்திருக்கும் பாருங்க. So just think about how the relationship they had. இது அந்த கிராமத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. This was known to the people at the village. அதான் பிரச்சனை.
That was the problem. சண்டே காலையில 10 மணிக்கு இருந்தே ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. Sunday at 10 o'clock all the audience started to come there. ஜனங்கள்லாம் வந்து இன்னைக்கு மத்தியானம் 2:45 நடக்கறாளாமே 2:45 நடக்கறாளாமேன்னு ஜனம் வந்துருச்சு. All the people gathered there telling at 2:45 noon she is going to walk. 2:30 room full house full ஆயிடுச்சு. So at 2:30 her house was full. இந்த அம்மாக்கு ஒரு பயம் ஆனாலும் விசுவாசத்துல இருக்கு. என்னடா இது யார்ட்டையும் சொல்ல கூடாதுன்னு சொன்னா இங்க என்னதுக்கு தியேட்டர் மாதிரி அவ்வளவு பேர் வந்துட்டாங்களே என்ன பண்றது இயேசுவே எப்படியாவது நீங்க செய்யுங்க. So her mother was so afraid, Jesus you must do something. All the people were gathered here. Sharp at 2:30 ஒரு மேகம் பட்டுன்னு வந்து ரூம்ல இறங்கிடுச்சு. ஒருத்தனுக்கும் கண்ணும் தெரியல காதும் கேட்கல எல்லாம் தடுமாறி கத்தி இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா யாருக்கு இல்ல எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருச்சு குருட்டாட்டம் பிடிச்சிருச்சு. At sharply 2:30 p.m. the cloud descended upon the room and they were not able to see and they were not able to walk each other and talk each other. எல்லாரும் ஒரே ஜெபம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவு பேர். All the people started to pray. அவர் உள்ள வந்துட்டார் மேகத்துக்குள்ள அவர் வந்துட்டார். So inside the cloud the Lord பேசி தூக்கி எடுத்து நிக்க விட்டு நடக்க வச்சிட்டு மேகம் போயிடுச்சு அவரும் போயிட்டாரு. எல்லாருக்கும் கண்ணு தெளியும் போது யாரு நடக்கிறா பிள்ளை நடந்துருச்சு. So the Lord descended upon the room and the Lord made her to walk and she just departed and all the people started to see her walking. அற்புதங்களை செய்யும் சக்தியை நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. You have to practice performing miracles. இது பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கு. So it is inside the Holy Spirit. அதனால யாராவது வியாதிப்பட்டா நான் போய் கேக்குறது முதல் கேள்வி தெய்வம் ஏதாவது பேசினாரா அவரை கூப்பிடு வர சொல்லு உன் வீட்டுக்குள்ள வர சொல்லு உன் ரூமுக்குள்ள வர சொல்லு உன்கிட்ட பேச சொல்லு உன்கிட்ட பேசலாம் வேற யார்கிட்ட பேச முடியும். So when some people are getting sick I used to ask whether God spoke to you. You must ask God to speak with you. உண்மைதானே? It is true. இது வியாதியஸ்தருக்கு மட்டுமல்ல. Not only for the sick people. உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவரை வர சொல்லணும். You must ask for all your problems to come. இல்ல எல்லாத்துக்குமே அவர் வருவாரா அவர் பரலோகத்துல இருப்பாரு எல்லாத்துக்கும் வந்துருவாரா அப்படிங்கறீங்களா? So we are asking whether God will come for all the problems. 8 பாருங்க. Matthew chapter 8 verse 8. நான் வந்து அவனை குணமாக்குறேங்கறார். நான் வர்றேன் நானே வரேங்கறார் அவரு. Lord told I will come and heal you. மத்தேயு 8:7 அதற்கு இயேசு நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். நான் வர்றேன் அவனை குணமாக்குறதுக்கு நான் வரேங்கறார். ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். நீ தான் கூப்பிடணும். And Jesus said unto him I will come and heal him. You must call him. உன் புருஷன் ரட்சிக்கப்படலையா கூப்பிடு அவரை கூப்பிடு. When your husband is not saved you must call unto him. தேவனை வர சொல்லு. You must ask God to come. நீங்க வாங்க. You must come. நீங்க பாருங்க எலியாவுக்கும் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பெரிய போட்டி நடந்தது. So there was a tough competition between Elijah and the prophets of the past. எப்படி இருக்கும்? How it will be? எலியா வந்தாங்க. Elijah came. ஒரு 2 நிமிஷம் பிரேயர். 2 minutes he was praying. நான் ஊழியக்காரன் நீங்க தேவன். I was a servant of God, you are God. இதை இப்ப என்ன செய்யணும்? இந்த ஜனங்கள் பார்க்கிற மாதிரி செய்யணும். You must make the people to know it. கொஞ்ச நேரத்துல அற்புதம் நடந்துச்சா இல்லையா? Within a minute அவர் உன்னை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. So the Lord will leaving you, he will not see you. அற்புதங்களை செய்யும் சக்தி நமக்கு இருக்கு. நீங்க கேளுங்க. You having the power to perform miracles, you must ask and receive. அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். You can use it for everything. வேலைக்கு யூஸ் பண்ணலாம், வறுமைக்கு யூஸ் பண்ணலாம், பிரச்சனைக்கு யூஸ் பண்ணலாம், போராட்டங்களுக்கு யூஸ் பண்ணலாம், கண்ணீருக்கு எந்தெந்த இதுக்கும் அற்புதங்களை செய்ய அவர் ரெடியா இருக்காரு. So he is well able to perform miracles for any part of your life. நீங்க தான் அதை பிராக்டீஸ் பண்ணணும். You must practice it. பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த அனுபவம் வெயிட்டிங்ல இருக்கு நமக்கு இருக்கு. நம்மில் அநேகர் அற்புதங்களை தேடி அலையுறோம். Through Holy Spirit this experience is waiting for you, but we were seeking after here and there. ஒரு கப்பல்ல தண்ணீர் தீர்ந்து போயிடுச்சு. So the ship with the water was enough. அவங்க பக்கத்துல போற கப்பல்ல தண்ணி கேட்டாங்க. So they were asking water from the neighboring ship. அந்த கலர் கொடி அடிச்ச உடனே அந்த மத்த கப்பல்ல என்ன செய்யும்? நின்னு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. So when the flag was hoisted and the neighboring ship will help them. இவங்க அந்த கொடி அடிச்சாங்க. So they started to hoist the flag. வயர்லெஸ்ல பேசி பார்த்தாங்க. So they were speaking with wireless phone. அவன் சொல்லிட்டு போனானா? And he replied, கடல் எடுத்து குடின்னு சொல்லிட்டு போய்டாங்க. So just take the water from the sea and drink. எப்படி இருக்கும்? How it will be? அவங்க நினைச்சாங்க என்னடா எல்லா நாட்டிலயும் ஒழுங்கா நிப்பாட்டி தண்ணி எண்ணி கொடுப்பான் என்னன்னு விசாரிப்பான். இவன் மனிதாபிமானமே இல்லாம எங்க போய் எடுத்து குடிச்சிட்டு போன்னு சொல்றான். So he was without having any humanity. கடல்ல மொண்டு குடிச்சிட்டு போன்னு சொல்றானே இவன்லாம் மனுஷனான்ட்டு போயிட்டே இருக்கான். So he is asking me to drink from the sea. அடுத்த ஷிப் கிராஸ் ஆகுது. The next ship crossed there. அவங்களுக்கு சிக்னல் கொடுத்தாங்க. He gave signal to that ship. அவங்க நான் கடல்ல எடுத்து குடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு போனாங்க. So they were coming down the tunnel. இந்த ஏரியால இருக்கறவனே மனுஷன்ல போல் இருக்கு எல்லாம் மிருகத்தனமா இருப்பான் போல் இருக்கு. So they were like a beastly nature. டைம் போயிடுச்சு. So time was passing. வேற வழி இல்ல. There is nothing to do. கடல் தண்ணி உப்பு தண்ணியாவது குடிச்சு தொலைவுன்னு சொல்லிட்டு கடைசில தண்ணி எடுத்து குடிச்சாங்க. At last they were drinking the sea water. குடிச்சு எடுத்து பார்த்தா சூப்பர் தண்ணி நல்ல தண்ணி. So when they started drinking it was a very good water. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இப்படி ஒரு நம்ம இவ்வளவு அறியாமையிலே இப்படி வந்திருக்கோம் இத்தனை வருஷம் கடல் பிரயாணத்துல. So unknowingly we have come across this journey. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது ஒரு பெரிய நதி நல்ல தண்ணி நதி அந்த இடத்துல எதுல வந்து கலக்குதே
கடல்ல வந்து கலக்குது, அது எத்தனையோ கிலோமீட்டருக்கு வர்ற ஸ்பீட்ல அந்த இடம் முழுசும் தண்ணி எப்படி இருக்கு? நல்ல தண்ணியா இருக்கு. So afterwards they were able to understand that good water is just mixing there, so they were able to get to the good water. நமக்குள்ளே வல்லமை இருக்கு. We have power. நமக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர். The Lord who is in us is great. நம்ம கையில இருக்கிற புக் வந்து சரியான வல்லமையுள்ள ஒரு புத்தகம். The book we have in our hands is the greatest power. நம்ம தான் இத யூஸ் பண்ண தெரியாம உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு ஆண்டவருக்கு கண்ணு தெரியல காது கேட்கலன்னு கடைசில அவரே சிலையா மாத்திடுறோம். We do not able to use it and we are just blaming God and we are making him an idol. கரெக்ட் டயத்துல வருவாரு. He will come at right time. கரெக்ட் டயத்துல பேசுவாரு. He will speak with right time. கரெக்ட் டயத்துல வந்து ஸ்பாட்ல நிப்பாரு. He will right time he will stand in the spot. பாடையில தூக்கிட்டு போறாங்க அந்த வாலிபனை, கரெக்ட்டா ஊர் எல்லையில யார் வந்து நிக்கிறா? இயேசு வந்து நின்னாரு. So they were taking the man and the young man and Jesus was standing there. அவருக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து நின்னா அவனை தூக்கலாம்னு தெரியும். Jesus know where we are come to with the place. அதனால முதலாவது நமக்கு தேவை அற்புதங்களை செய்யும் சக்தி. So first of all the thing is needed is power of performing miracles. நீங்க உங்க லைஃப்ல அதை அப்ளை பண்ணி பாருங்க. If you apply in your life, பரிசுத்த ஆவி பெற்றவங்களுக்கு இது சாத்தியம். those who receive the Holy Spirit it is possible. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Those who are believing everything is possible by him. தேவனால கூடாதது ஒன்றுமே கிடையாது. There is nothing impossible with God. அது மாதிரி விசுவாசிக்கிறவனுக்கும் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. There is nothing impossible those who are believing God. அதனால நீங்க இன்னையில இருந்து அற்புதங்களை தேடாம நீங்களே அந்த அற்புதங்களை செய்ய கூடியவர்களாக மாற வேண்டும். So from today you have to start performing miracles. Do not seek for others to perform அவரை miracles. கூப்பிடு. You must ask அவரை God to வீட்டுக்கு வர go. சொல்லு. You ask God to come to your house. கம்பெனிக்கு வர சொல்லு. You ask your God to come to your company. பிசினஸ்க்குள்ள வர சொல்லு. Ask your God to come to business. குடும்பத்துக்குள்ள வர சொல்லு. Ask him to come to family. உன் பிள்ளைகளுக்கு பேச சொல்லு. Ask your God to speak to children. அழகா பேசுவாரு. He will speak beautifully. தெளிவா பேசுவாரு. He will speak clearly. என்ன பேசணுமோ அத கரெக்ட்டா பேசுவாரு. And he know what to speak, he will speak. அந்த அளவு பெண்டிகாஸ்ட்ல நீங்க தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரணும். You must come to this perfect relationship in Pentecost. நம்ம ஆர்சி கிடையாது. We are not in RC. யாரையாவது வச்சு வேண்டிக் கொண்டுட்டு கிராஸ் பண்றதுக்கு. It is not thing with crossing by. நமக்கு என்ன இருக்கு? ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. We have a direct connection. அதை யூஸ் பண்ணி நீங்க தேவனோடு உறவாடுங்க. We must use it and you have a better relationship with God. அடுத்ததாக Nextly, எஸ்ரா 2ஆம் அதிகாரம் book of Ezra chapter 2 69ஆம் வசனம். 69. அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு 61,000 தங்க காசையும் 5,000 ராத்தல் வெள்ளியையும் 100 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். கொடுக்கும் சக்தி. Giving power. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இரண்டாவது தேவை கொடுக்கும் சக்தி. And the next power needed for the children of God is giving power. உன்கிட்ட இருக்கிறத நீ கொடுக்க ஒரு பழக்கம் இருக்கணும். So you must practice to give what you have. சில வீட்டுக்கு போனா பிள்ளைகளை வச்சு காணிக்கை கொடுக்க வைப்பாங்க. So in some people they will ask the children to give. ஏன் கேட்டா? Why? இப்பமே அந்த பிள்ளைக்கு என்ன வரணும்? இந்த பழக்கம் வரணும். So she must have this habit from now. கொடுக்கும் சக்தி. Giving power. தேவன் வந்து கொடுக்கிறவர். The Lord who is givers. பிசாசு வந்து எடுக்கிறவர். But the Lord, devil will take from us. மனிதன் வந்து செலவழிக்கிறவர். The man will spend us. புரியுதா உங்களுக்கு? பிசாசு கொடுக்கிறவர், பிசாசு எடுக்கிறவர், தேவன் கொடுக்கிறவர். மனுஷன் என்னது? ரெண்டுக்கு நடுவுல நல்ல செலவழிச்சிட்டே உட்கார்ந்துட்டே இருப்பான். So God is giving and Satan is taking, but man in midst of it will spend in a very lavish way. ஆனா கொடுக்கும் சக்தி நமக்கு தேவை. We must have a giving power. உன்னுடைய சக்திக்கு தக்கதாக நீ கொடுக்கணும். According to your power you must give. இது ஒரு தேவனுடைய கிருபை. This is the grace of God. அதனால தான் பைபிள்ல சொல்லி இருக்கு. Scripture was mentioned in this way. உனக்கு கொடுக்கிற சக்தி இல்லன்னா கொடுக்கிற சக்திக்கு ஏத்த மாதிரி கொடு. When you are not having the giving power, according to your ability you must give. இப்ப பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா When you see in the Old Testament, ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னா if a man child is born, அவங்க ஒரு நல்ல தகுதியாக இருந்தா அவங்க ஒரு காளை பலியிடலாம். so if they are just able they can just offer a cow. அதை விட கொஞ்சம் ஏழையா இருந்தா If he is just ரெண்டு புறா குஞ்சு சில பலியிடலாம். and he can just give a pigeon, அதுவும் கொடுக்க அவனுக்கு சக்தி இல்லைன்னா even is not able to perform it, நீ ஒருபடி மாவு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். he must give one pot of flour. அப்படின்னு பைபிள் சொல்லுது. Scripture is mentioned in லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல book of Leviticus chapter 5 verse 7. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால், ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி If இல்லாவிட்டால் he is not having ability to bring lamb, அவன் காட்டுப்புறாவை செலுத்தலாம். he can give turtle doves. இப்ப இயேசுவின் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் For the mother of Jesus and அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வரதுக்கு சக்தி இல்ல. they are not having the power ability to bring lamb. இயேசு பிறந்தபோது அவங்க வந்து என்ன கொடுத்தாங்க? When Jesus was born, what they have given? என்ன கொடுத்தாங்க? அவங்களுக்கு ஆட்டுக்கடாவை செலுத்தக்கூடிய வசதி இல்ல. அவர் தச்சன். They were a carpenter. அப்ப என்ன பண்ண முடியும்? What they can give? அவர் என்ன பண்ணாங்க? What they did? அவங்க வந்து
ஒரு ரெண்டு புறா குஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. They have given 2 pigeons and have gone. லூக்கா 2ஆம் அதிகாரம் Book of Luke, chapter 2. 24ஆம் வசனம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இயேசுவின் அம்மா அப்பாவுக்கு அங்க ஆட்டுக்கடா செலுத்துறதுக்கு சக்தி கிடையாது. அதனால 2 புறா குஞ்சு செலுத்திட்டு தூக்கிட்டு போனாங்க. Parents of Jesus was not able to sacrifice lamb, so they given the turtle doves of pigeons and they departing. நமக்கு கொடுக்கும் சக்தியை கர்த்தர் தரும்படியாக கேட்க வேண்டும். We have to ask God to giving power. ஒரு ஏழை விதவை காணிக்கை கொடுக்க வந்தா. When a certain lady was coming and giving offering. பெரிய பணக்காரனும் காணிக்கை கொடுக்க வந்தா. And just a rich man is also giving offering to God. அந்த ஏழை விதவை என்ன செஞ்சா? What the poor lady was doing? அவளிடத்தில் இருந்தது என்னதுதான்? இருந்தது எவ்வளவுதான்? ஒரு துட்டுக்கு சமானமான 2 காசா அவ்வளவுதான் இருந்துச்சு. She is having only 2 coins for just அவளுக்கு பைபிள் சொல்லுகிறது அவளுக்கு ஜீவனத்துக்கு இருந்ததே எவ்வளவுதான்? அவ்வளவுதான். For the whole life she has the same only of அத this much. போட்டுட்டு போயிட்டே இருக்கா. She was just giving and passing இன்னொருத்தர் away. வந்தாரு கட்ட உருவினாரு அதில இருந்து ஒன்னு உருவினாரு. So one person came that just was giving amount and give it from departing from there. ஒரு சிலர் காணிக்கை கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பாக்குற மாதிரி கொடுப்பாங்க. So certain people when they are giving offering and they will just give some others were looking at. நல்லா புரிஞ்சுக்கோங்க நீ வலது கை கொடுப்பதே என்ன செய்ய கூடாது? இடது கையே தெரியவே கூடாது. So your left hand should not know what your right hand is giving. ஒரு இடத்துல ஒரு ஊழியக்காரர் போயிட்டாரு. One servant of God departed from a place. நான் அந்த இடத்துல சின்ன பிரதரா இருந்தேன். I was a small brother there. என்னோட எல்டர் போயிட்டாரு. ஊழியத்தை விட்டுட்டாரு. My elder left the ministry. சபையில ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. So it was a very troublesome போனதுல situation. ஒரு சிலருக்கு சந்தோஷம். So some people are happy about it. அப்ப அதுல ஒரு வயசான ஒரு விசுவாசி உண்டு. A very old believer was there. நல்ல மனுஷன் தான். ஆனா கேரக்டர் தான் நல்லா இல்ல பாவம். He was a good man but his character was not அப்போ proper. காணிக்கை வாங்குறது நான் தான் சின்ன பிரதர். அப்போ ஆக்டிங்ல நான் தான் இருக்கிறேன். I am a small brother, I was acting there. அப்போ ஒரு விசுவாசி காணிக்கை அந்த பழைய விசுவாசி காணிக்கை கொடுக்க வர்றாரு. And the old believer was coming to give me an offering. பாக்கெட்ல கை வச்சுக்கிட்டே சொல்றாரு காணிக்கை உங்ககிட்ட கொடுக்கணுமா அக்காட்ட கொடுக்கணுமா அம்மச்சிட்ட அப்படின்னு கேக்குறாரு. Keeping his money in the pocket, he was asking me whether I have to give to you or to Ammachi. நான் சொன்னேன் என்கிட்டயும் கொடுக்கலாம் யார்ட்டையும் கொடுக்கலாம் பெரிய சிஸ்டரையும் கொடுக்கலாம். You can give to me or to Akka. அவங்க கிட்ட கொடுத்தாலும் ஒண்ணுதான் என்கிட்ட கொடுத்தாலும் ஒண்ணுதான் ரெண்டும் ஒரே பாக்கெட் தான். And I told it to the same pocket whether you give to me or to her. அப்படின்னு நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. And he told and you can receive from me. ஓகே கொடுங்கன்னு சொல்லிட்டேன். I told him you can give me. அவர் எடுத்தார். He took it. ஒரு 20 ரூபாய் ஒரு 10 ரூபாய். A 20 rupees and it is 10 rupees. இத இந்த தாம்பலத்துல கொடுக்கிற மாதிரி ரெண்டு கையில பிடிச்சு என்கிட்ட கொடுத்தார். He was giving with both hands and was giving to me. ரொம்ப பெரிய வயசான மனுஷன் நல்ல பழைய விசுவாசி. He is a very old man and a very old believer. இப்ப 20 ரூபாயும் 10 ரூபாயும் ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்காரு. He was holding very firm the 20 rupees and 10 rupees note. காணிக்கை கொடுக்கறாரு. He was giving me an offering. நான் ரொம்ப சின்ன பிரதர். I was a very small brother. அப்ப எனக்கு 21 வயசு. I was 22 வயசு. I was 22 years old. யார்ட்டனாலும் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு இல்லையா? அதனால அவர் எடுத்து 20 ரூபாயும் 10 ரூபாயும் விரிச்சிட்டாரு. So I told you can give to anyone, so he was just holding his hand. He was just typing. நம்ம என்ன செய்யணும்? நானும் கைய பாதி நீட்டிட்டேன். So வரம் தெரியாம நீட்டிவிட்டேன். I also stretched out my hand halfway. நீங்க ஒண்ணு ஊழியத்தை விட்டு போயிட மாட்டீங்களா? And he asked. அப்படினாரு. அக்ஷாத் பாருங்க அடி. அவர் கொடுத்துட்டு காணிக்கை கொடுக்கும்போது நான் கையை நீட்டின உடனே அடுத்த வேட விடுறாரு. நீங்க ஒண்ணும் போயிட மாட்டீங்களா ஊழியத்தை விட்டு அப்படினாரு. So he asked me whether you will leave the ministry. இதுக்கு பிறகு எப்படி 30 ரூபாய் வாங்குறது? How we can get this 30 rupees? நீங்க யோசிச்சு பாருங்க விசுவாசிகளுடைய மனநிலைகள் எப்படிலாம் இருக்கு. எந்த லெவல்ல அவங்க கர்த்தருடைய காணிக்கையை சிந்திக்கிறாங்கன்னு பாருங்க. Just think and see how the mentality of the believers. எனக்கு சுல்லுன்னு ஏறுது. வாங்கவா இந்தால சத்தம் போடவா பழைய விசுவாசி நான் ரொம்ப சின்ன பையன் வாங்கலன்னா தப்பு வாங்கிட்டா இதை விட கேவலம் ஒண்ணுமே கிடையாது. So I was in a very troublesome. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. Just think and see how the நான் சொன்னேன் situation. இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிற அவர் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். அப்ப நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டார். I replied that Jesus was living, I was believing until he was alive, I will be here. அந்த 30 ரூபாயில நான் சென்னையில இருந்து திண்டிவனம் கூட போக முடியாது. With that 30 rupees I cannot travel from Chennai to Dindivanam. நான் திரும்பி போறதா இருந்தா என் வீட்டுக்கு போகணும்னா நான் திண்டிவனம் வரைக்கும் கூட போக முடியாது. If I want to go back to my home, I cannot go even till Dindivanam. இது கொடுக்கும் சக்தி அல்ல. This is not the giving power. கொடுக்கும் சக்திங்கிறது
அது பெரிய பாக்கியம். The giving power is just a privileged thing. ராக்ஃபெல்லர்னு நீங்க ஒரு ஆளை கேள்விப்பட்டிருப்பீங்க. You might have heard a person called ராக்ஃபெல்லர். Rockefeller. இப்ப கூட அவருடைய ஃபவுண்டேஷன் வர்க் ட்ரஸ்ட் வர்க் பண்ணுது. Still his trust was working. அவர் ஒரு பெரிய ஆயில் கம்பெனி வச்சிருந்தாரு. He had a very great oil company. எல்லா பெட்ரோல் பங்குக்கு முன்னால போய் இவர் பெட்ரோல் பங்க் போட்டுருவான். So they will go all the பெட்ரோல் பங்க் எல்லாம் எங்க இருக்கோ அந்த பங்குக்கு முன்னால இவர் புதுசா ஒரு பெட்ரோல் பங்க் போடுவார். So wherever the petrol bunk is there, he will just start. ஏன்னா இவருக்கு ஒரு எண்ணெய் கிணறு இருக்கு. Because he is having the oil borewell. அதனால அங்க போய் ரேட் குறைச்சு வித்து எல்லா பெட்ரோல் பங்கும் க்ளோஸ் மூடிட்டான். He just low, he will make the price low and he make. 50 வயசுல உலகத்துல பெரிய பணக்காரனா மாறிட்டான். At the age of 50 he became a many billionaire. எல்லா பெட்ரோல் பங்க் காரனும் இவன் செத்தா போதும்னு இருக்கான். All the petrol bunk owners were thinking that he must die. அந்த லெவலுக்கு வந்துருச்சு. It came to that level. 50 வயசுல At the age of 50 இவருக்கு கேன்சர் வந்துச்சு. he got cancer. பயங்கரமான வியாதி. It was a very terrible disease. இவ்வளவு மருந்துகள் கிடையாது. Such medicines were not there. அப்படியே நொந்துட்டான் அந்த மனுஷன். So he was just fainted. நொந்து இனி வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்கும்போது எல்லாரும் நினைக்கிறாங்க இவன் செத்துட்டா என்னது எல்லா பிசினஸும் சரியாயிடும்னு அவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. All the people are waiting that if he was dying or their business will lose. வீட்ல படுக்கையில இருக்கும்போது When he was at sick bed, திடீர்னு பைபிள் எடுத்தான். he took the Bible. ஒரு வசனம் அவனுக்கு முன்னால பளிச்சு நின்னுச்சு. So one verse came before him very brightly. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். Acts of the Apostles, chapter 20, verse 35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அவ்வளவுதான் நிப்பாட்டிட்டான் பைபிளை. The words of Lord Jesus, it is more blessed to give than to receive. ஒரே வசனம் தான். The only one verse. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தை. The words of Jesus, it is more blessed to give than to receive. அவ்வளவுதான். That's என்னைய it. கார்ல ஏத்துங்கன்னு சொன்னான். And he told it to just pay with me வீட்ல the இருக்கிற car. பணத்தெல்லாம் கார்ல ஏத்துன்னு சொன்னான். He asked all the money to put it in the car. அந்த ஊர்லயே இருக்கிற சேரியில போய் நிப்பாட்டினான். And he asked him to just put it in the slum area. வந்த ஜனங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துட்டான். He started to give money to all the people who were gathered there. வாங்குகிறதை பார்க்கலாம் சம்பாதிக்கிறதை பார்க்கலாம் என்னது கொடுக்கிறது பாக்கியம் என்று இயேசு சொன்ன வார்த்தை அத புடிச்சான். So just you hold the words Jesus was spoken. அவ்வளவுதான். கார்ல உள்ள பணம் எல்லாம் காலி. All the money which is kept in the car was over. ஜனங்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷம். All the people were so happy. ஒண்ணுமில்லாதவனுக்கு இன்னைக்கு பயங்கரமா லட்சக்கணக்கில் காசு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. Those who were not having anything, he was got received lakhs of money. எல்லாம் கொடுத்து முடிச்ச போது After finishing giving everything, இவனுக்கு சரீரத்துல ஏதோ ஒரு மாற்றம். he had some miracle in his body. அந்த பெயின் இல்ல. There was no pain in him. அந்த ஃபீலிங் இல்ல. He don't have that feeling. என்னவோ சரீரத்துல ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிடல் போனான். He just gone to the hospital, just something was happening in his அங்க body. செக் பண்ணாங்க. When they checked him, செக் பண்ணி சொல்றாங்க அது எப்படி கேன்சர் சுகமாயிடுச்சே எப்படி சுகமாயிடுச்சுனா. So they asked if the cancer was healed, how it is possible? வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கிறதை பாக்கியம்னு ரோட்ல போய் ஏழை ஜனங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு ஆஸ்பத்திரி வந்தா எது சுகமாயிடுச்சு? கேன்சர் சுகமாயிடுச்சு. So when he was giving all the money to the poor people at the roadside, when they were coming to the hospital, his cancer was healed. அதோட அவன் கிறிஸ்தவனா மாறிட்டான். From that point of time, he became a Christian. அதுக்கு பிறகு Afterwards, டாக்டர் 2 வாரத்துல செத்துருவேன்னு சொன்னா 92 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தான். and doctor told him within 2 weeks he will die, but at till the age of 92 50 he was வயசுல alive. சாகறேன்னு சொன்ன ஆளு எத்தனை வயசு வரைக்கும் இருந்தான்? 92. நெட்ல அடிச்சு பாரு ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் வருதான்னு பாருங்க. So just you play in the net where the Rockefeller Foundation is from. ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யற ஒரு மார்க்கமா செயல்படுது. Till it is being acting as helping the poor people. கொடுக்கும் சக்தி அவனுக்கு கிடைச்சது. So the giving power has given. தேவன் உனக்கு கொடுப்பாரு பட் நீ கொடுக்கணுமே அதான மெயின். The Lord will give you but you have to give, that is important. தேவன் உனக்கு கொடுக்காம இல்ல உனக்கு எல்லாம் கொடுக்கறாரு. The Lord is giving you everything to you. நீ ஏழைகளுக்கு கொடு. You must give to the poor people. அம்மா அப்பாவுக்கு கொடு. You must give to your father and mother. You must give to your brother. உங்க தாய் தகப்பனுக்கு கொடு. You must give to your parents. ஒண்ணுமில்லாதவனுக்கு கொடு. You must give to the people who are not able. காணிக்கை கொடுக்கிறது முக்கியம் அல்ல. It is not important to give offering. அது கடமை. It is just responsibility. ஏழைகளுக்கு நீங்க இறங்குங்க. But you must get out for the ஜனங்களை தேடி போ. அது ஏழைனா கிறிஸ்தவ ஏழைகள் மாத்திரமல்ல எல்லா ஏழைகளும் ஏழைகள் தான். So not only the Christian poor people, all poor peoples. அப்படி நீங்க பழகுனீங்கன்னா
When you practice like this, அந்த கொடுக்கும் சக்தி வரும் பொழுது உனக்குள்ள இருக்கிறதான வியாதி எல்லாம் வெளியே போயிடும். when the giving power is you receive, all the sickness will be healed. தாவீது சொல்றான், David is saying, இப்படி கொடுக்கிற ஒரு தன்மை எங்களுக்கு கொடுத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்றான். and he is telling that just thanking God for giving this giving power. 1 நாளாகமம் 29:14 1 நாளாகமம் 29:14 Book of 1 Chronicles chapter 29 verse 14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். Then what shall be able of to giving is willingly after this sort. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு When we come to the spiritual life, நமக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தி தேவை. we must have the power of performing miracles. அது எந்த இடத்துலயும் டக்குன்னு சுவிசேஷம் சொல்றதுக்கோ ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துறதுக்கோ அது உனக்கு உதவியா இருக்கும். So it will be very helpful to proclaim the gospel and perform the miracles. இரண்டாவது நீ கொடுக்கும் சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். Secondly, you have to receive the giving power. அதுக்காக கொடுக்கும் சக்தின உடனே கடன் வாங்கி கொடுக்கணும்னு இல்ல. So it is நல்லா புரிஞ்சுக்கங்க, சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. You must understand the truth, you should not get the debt from here. இங்க வாங்கி அங்க கொடுத்துட்டு நான் கொடுக்கும் சக்தின்னு சொல்லிட்டு நீ பேர் வாங்க கூடாது. அவன் ஓடி போய்டுவான், திருப்பி நீ தான் உட்கார்ந்திருப்ப, சட்டையெல்லாம் கலட்டி விட்டுருவான். Getting here and giving it is not an important thing. அப்படி இப்ப ஒரு விசுவாசி கூட அன்னைக்கு வந்து சொன்னாரு. One believer told me this way. அப்படி சில விசுவாசிகள் கூட அப்படி ஏமாத்திட்டு ஓடி போயிடுறான். Even believers are cheating and they are driving. எனக்கு கொடுங்க, நான் வரேன் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதா இங்க கூட ஒருத்தன் வந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கான். So even here they reported me. தப்பு. It is wrong. வாங்குனத கொடுத்துறணும். Whatever you have received. கொடுக்கும் சக்தியை தேவன்கிட்ட கேளு. You must ask for God for giving power. ஒரு சிலருக்கு தேவன் கொடுக்கிறார், ஆனா அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு மைண்டே வராது. So for some people Lord is giving but they are not having mind to give. இந்த நாயிட்ட போய் தேங்காய் மாட்டிக்கிச்சுனா, if the coconut was just caught up with this dog, எவனும் கிட்ட போய் அதை எடுக்க முடியாது. no one can come near it. கடிச்சு கோதறிடும் கிட்ட போனா. It will bite and அதுக்கு அதை உடைச்சு செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனை. So but it is impossible for a dog to eat. இத பத்தி பைபிள் என்ன சொல்லுகிறது? What the scripture is telling about it? அனுபவிக்கும் சக்தின்னு ஒரு சக்தி இருக்கு. So it is the power of just experiencing. உங்களுக்கு அந்த சக்தி இருக்கான்னு பாருங்க. Whether you are having this power. அனுபவிக்கும் சக்தி. With the experience of just using. தேவன் ஒரு சிலருக்கு அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கவில்லை. So for some people the Lord has given the authority of using it. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Book of Exodus chapter 6 verse 6. பிரசங்கி 6:2. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அவ்வளவுதான். அவன் பாட்டுக்கு சம்பாதிப்பான், ஆனா சோறு சாப்பிட முடியாது, கோதுமை தான் சாப்பிடணும். So he will just yawn but he is not able to eat rice but he can eat only this. வீட்ல பிள்ளைங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, மனைவி எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, இவர் பாத்துக்கிட்டே இருப்பார். So all the family members will eat well but he is not able to eat, just look at them. அவனுக்கு எல்லாத்தையும் சம்பத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, ஆனா என்ன சக்தி கொடுக்கல? அனுபவிக்கும் சக்தியை கொடுக்கல. The Lord has given everything to him but he has not given the power to utilize it. இத நீங்க பல இடங்கள்ல பல விதங்கள்ல எடுத்துக்கலாம். You just think it in a very different தமிழ்ல way. சொல்லுவான், கை கெட்டிருச்சு என்ன செய்யல, வாய்க்கு மட்டும் தான் எட்டல. So in Tamil proverb it is mentioned அப்படிதானே? that இன்னைக்கு अनेகர் நீங்க பார்க்கலாம். many can see this. எண்ணெய் யூஸ் பண்ணாதே, உப்பு யூஸ் பண்ணாதே, சுகர் யூஸ் பண்ணாதே, ஒண்ணு யூஸ் பண்ணாதே. Don't use oil, sugar and everything, don't use everything. நீங்க எப்படி இருக்கீங்களா யாராவது? அனுபவிக்கும் சக்தி. ஆனா பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் கொடுத்ததை நீ அனுபவிக்கிறது தான் இந்த உலகத்துல உனக்கு கிடைச்ச பங்குன்னு சொல்றாரு. So the scripture is telling whatever the Lord has given you, you must utilize that as the power given by God. அதே பிரசங்கில நீங்க படிச்சு பாருங்க. When you read in the same Ecclesiastes. புசிச்சு குடிச்சு நல்லா இருக்கிறதாங்க இது இந்த உலகத்துல நமக்கு தேவன் கொடுத்த பெரிய மேன்மை. That is the greatest power just given by God to eat and drink. வேற ஒரு நன்மையும் கிடையாது. There is no other goodness found in it. பிரசங்கி 2:24. Book of Ecclesiastes chapter 2 verse 24. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வர்றது என்னது? புசித்து குடிச்சு அதை அனுபவிச்சுட்டு நல்லபடியா உன் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிட்டு நல்லபடியா ஓட்டத்தை முடிக்கிறது தான் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருது. The thing which is coming from the God is you have to utilize everything which gives joy and you have to end your race victoriously. ஆனா இங்கே சொல்லி இருக்கு எல்லாத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிட்டு அனுபவிக்கும் சக்தி இல்ல. But you have earned everything but you are not able to utilize it. இவன் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்நியன் என்ன செய்யறான்? அதை
அந்த வசனம் சொல்லுது அந்நியன் அதை அனுபவிக்கிறான். So when you are just you making it, that strange person is looking over it. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. The 4th chapter 8 verses mentioned. ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. ஒண்டிக்காரன், உடனாளி இல்ல, பிள்ளை கிடையாது, சகோதரன் இல்ல, புருஷன் இல்ல, மனைவி இல்ல, ஆனா போட்டு சம்பாதிச்சு வச்சுட்டு இப்ப செத்து போயிட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. He don't have any person in this world, but he was just laboring hard, but everything was taken by the government. அப்படிதானே, நேத்துல இருந்து கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்தையும். So from yesterday government started. ஒண்டிக்காரன் ஒண்ணும் சேர்த்தது ஒண்ணும் இல்ல, கணக்கொலக்கெல்லாம் சேர்த்தாச்சு. இப்ப எல்லாம் யார் எடுத்துக்கிட்டு இருக்கா? உடனாளியும் கூட இல்ல. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. How the situation. நானும் யோசிச்சேன் எவ்வளவு சம்பாதிச்சாங்க. So just think how he earned in his life. தேவன் எப்படி கொண்டு வந்து முடிக்கிறாரு பாத்தீங்களா? பைபிள் அப்படிதான் இருக்கு. So the scripture is mentioning like that, how the Lord is உடனாளியும் இல்ல, பிள்ளையும் இல்ல, சகோதரனும் இல்ல, ஒருத்தனும் இல்ல, போட்டு சம்பாதிச்சிட்டாங்க, ஆனா அனுபவிக்கல. So no children, no brother, no one is there. He earned many things, but he was not able to utilize it. நல்லா புரிஞ்சுக்கோங்க. You must understand well. கர்த்தர் இந்த உலகத்துல உனக்கு ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னா நீ அனுபவிக்கும் சக்தி உனக்கு தரணும். So if the Lord is blessing you, the Lord must give you the power to utilize it. அப்படிதானே பைபிள் சொல்லுகிறது. 128ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். So for thou shall eat the labor of thine hand, happy shall thou be with thee. இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணி புசிச்சு குடிச்சு பலன் அடைந்து கர்த்தருக்காக முடிஞ்ச அளவு ஊழியம் செஞ்சு மகிமையில போய் சேரணும், அவ்வளவுதான். So till you have, you must just do your ministry well and you must end your race. ஒண்ணும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போனதும் இல்லை. So we did not get anything and we did not get back anything. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். You must understand well. அலெக்சாண்டர் செத்தார். Alexander died. அவரை பத்தி அடக்கத்தை கொண்டு போறாங்க. So just they were making for this burial. அப்ப 3 காரியம் செய்யணும்னு சொன்னாங்க. So he told to do 3 things. நமக்கு எல்லாருக்கும் ஒண்ணுதான் தெரியும். We know only one thing. என்னது? பெட்டிக்கு வெளியே கையை வைக்க சொன்னாரு. நான் ஒண்ணும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போறதில்லைன்னு எல்லாரும் பார்க்கட்டும்னு சொல்லி. So he just asked to put his hands outside, that it is mentioning that he did not receive anything and was not taken எல்லா back. தேசத்திலயும் சம்பாதிச்சதை ரோட்ல தூக்கி போட சொன்னானா. So he asked the other things which you earn, you to put it in the roadside. எல்லாத்தையும் வீசிட்டு, இந்த பூ வீசிட்டு போறாங்களே நம்ம ஆளுங்க, ஒரு சில குடும்பங்கள்ல காசு வீசுவாங்க. அதே மாதிரி இவன் சம்பாதிச்சதெல்லாம் ரோட்ல வீசுன்னு சொன்னானா. So he asked all the earnings to put it on the roadside. பட் என்னைய என் பெட்டியை ராணுவ மேஜர்கள் தூக்க கூடாது, டாக்டர்ஸ் தான் தூக்கணும் நான். So he told the militant should not take my coffin box, the doctor should take it. ஏன்? Why? டாக்டரால கூட என்னை காப்பாற்ற முடியலன்னு சொல்லணும்னா. It is the fact that doctors even cannot able to revive me. காலங்கள் யார் கையில இருக்கு? So times are in அவர் கையில இருக்கு. டாக்டர் எவ்வளவு முயற்சி பண்ணி என்னை காப்பாற்ற முடியல, அதனால டாக்டர் தூக்க சொல்லுன்னு சொன்னாங்க. So times are the hands of the Lord, so doctors are not able to do, so he asked them to take my body. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? Think and see what is our state. நம்ம ஒண்ணும் கொண்டு வந்ததில்ல, கொண்டு போறதில்ல. We did not receive anything and did not take இருக்கிற வரைக்கும் anything. அனுபவிச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி பரலோகத்துக்கு போயிடணும். So whatever the time we are having, we must have utilized it, we must go to the kingdom of heaven. அனுபவிக்கணும்னு பாஸ்டரே சொல்லிட்டாருன்னு சொல்லி தகாததை அனுபவிக்க கூடாது. So you know, just not utilize the thing which is not needed for you. அடுத்த சக்தி மீட்கும் சக்தி. And the next power is redeeming power. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Book of Nehemiah, chapter 5, verse 8. அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில், எங்கள் சக்திக்கு தக்கதாய் நாங்கள் மீட்டிருக்கிறோம். So with the ability we have redeemed our brethren. ஒரு விசுவாசிக்கு ஒரு விசுவாசியை மீட்கும் சக்தி தேவை. A believer must have the power to redeem another believer. ஒரு ஆத்துமாவையாவது நீ ரட்சிக்கும் சக்தி உனக்கு தேவை. You must have the power or ability to save one soul. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆத்துமாக்களை உங்கள் ஜீவனை கொடுத்து மீட்கணும். Every child of God should give your life to redeem a soul. நீங்கள் ஒரு மீட்கும் சக்தி உள்ளவர்களாக இருக்கணும். You must be the person of having a redeeming power. இயேசு ஒரு மீட்கும் சக்தி. Jesus is a redeeming power. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, அவர் தன்னைத்தானே மீட்கும் பொருளாக ஒப்புக் கொடுத்தார். தீமோத்தேயுல வாசிங்க. தீமோத்தேயு அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு ஒரு மீட்கும் பொருள். Jesus is a redeeming power. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாய் கிறிஸ்து இயேசு அவரே. இயேசு ஒரு மீட்கும் சக்தி உள்ளவர்.
Jesus is having the redeeming அவர் power. ஒரு ஆள் அல்ல, முழு உலகத்தையும் ரட்சித்த மீட்கும் சக்தி கொடுக்கக்கூடியவர். He is not having the power to redeem or save one soul for the whole world. அப்ப நாம இந்த நாட்களில நாம் மீட்கும் சக்தி உள்ளவர்களாக இருக்கணும். In these days, we must have the redeeming power. பிரச்சனையில இருக்கிற ஜனங்களை மீட்கணும். The people those who are in problems should be redeemed. இருக்கிற ஜனங்களை மீட்கணும். The people who have fallen should be redeemed. நாம அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்ய முடியாததான் நம்ம தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். The Lord has separated and called for this ministry. நம்ம எத்தனை பேர் மற்றவங்களை மீட்டு எடுக்கிறோம்? How many are redeeming others? எஸ்தருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. Esther is having a chance. அவ சொல்றா, என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களை கொடுத்தா போதும். For my supplication, if you give my people, that's enough for எனக்கு me. வேற ஒரு ஜெபம் கிடையாது. I don't have any other petitions. எனக்கு வேற மன்றாட்டே கிடையாது. I don't have any other prayer என் requests. ஜீவனுக்கு ஈடாக எனக்கு ஜனங்களை தாங்க, அது போதும். So I want people for according to my life. இந்த உலகத்துல மீட்கும் சக்தின்னு சொல்லுகிறது உன் ஜீவனை நீ பலிபீடத்துல வைக்கும்போது அநேக ஆத்துமாக்களை நம்ம மீட்கலாம். So the redeeming power is if you are keeping your life on the altar, you will redeem many souls in your life. ஏனென்றால் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள். Because we are all redeemed. அப்படிதானே? Is it so? நாம் எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள். We are all redeemed. ஊழியர்கள் சீயோனுக்கென்று மீட்கப்பட்டவர்கள். Servants of God redeemed for Zion. விசுவாசிகள் எருசலேமுக்கென்று மீட்கப்பட்டவர்கள். Believers are redeemed for New Jerusalem. ஏசாயா 43:3 பார்க்கும் பொழுது Isaiah chapter 43 verse 3 when we see, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நமக்கு பதிலாக கர்த்தர் பின்மாற்றக்காரங்க, பாவிகள், மற்ற புறஜாதிகள் எல்லாரையும் கர்த்தர் தருவார். so instead of us the Lord will give the other poor believers and every. அடுத்த வசனம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றால் நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். இதுதான் நமக்கு பதிலாக தேவன் செய்கிற ஒரு மீட்கும் சக்தி. So this is the thing the Lord is doing with the redeeming power. ஏனென்றால் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள். Because we are all redeemed. 1 வசனம் வாசிங்க. 43 ஏசாயா 43:1. 43:1. இப்போதும் யாக்கோபையும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலையும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். இந்த உலகத்திலிருந்து நம்ம மீட்டுக் கொண்டது மாத்திரமல்ல, Not only the Lord redeemed from this world, பாவத்திலிருந்து மீட்டுக் கொண்டது மாத்திரமல்ல, not only from this sinful life. நம்ம எதுக்காக மீட்டுக் கொண்டார்? Why the Lord have redeemed us? ஏசாயா 52:9. 52:9 of Isaiah. எருசலேமின் பாழான ஸ்தலங்களை முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டுக் கொண்டார். எருசலேமே, இந்த உலகத்துல பாவத்திலிருந்து நீ மீட்டுக் கொண்டது மாத்திரமல்ல, நீ எருசலேமுக்காக மீட்டுக் கொள்ளப்பட்டவன். So not only from the sinful life the Lord redeemed us, we are ready for Jerusalem. ஏசாயா 51:11 பார்க்கும் பொழுது, So when we read Isaiah chapter 51 verse 11, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். ஒரு ஊழியனை சீயோனுக்கு என்று மீட்கிறார், விசுவாசியை எருசலேமுக்கு என்று மீட்கிறார். so the Lord is redeeming the servant of God for Zion and believers for New Jerusalem. நம்ம யோசிக்க கூடாது. We should not think of it. ஒரு ஊழியம் செய்யும் பொழுது நிந்தை அவமானம் எல்லாம் வரும். உடனே பைபிளை கீழ போட்டு ஓடி போற கூடாது. When we do some ministry, we may get shame and reproach. We should not put the Bible down and we should not flee away. ரூத்தை மீட்கிறதுக்காக To redeem Ruth, போவாஸ் என்ன பண்ணாரு? what Boaz did? அவன் சொல்றான், என்னைய விட மீட்கக்கூடிய இன்னொரு ஆள் இருக்கு, ஒருத்தர் நெருங்கிய உறவினன் ஒருத்தன் இருக்கிறான். So some kinsman is there to redeem you. ஆனா அவன் மீட்கலன்னா நான் மீட்கிறேன். If he is not able to redeem you, I will redeem you. இப்ப அவனை போய் மீட்க முடியாது சொன்னபோது, When he is asking to redeem her, அவன் சொத்து கிடைக்குதுன்ன உடனே ரைட்னு சொல்லிட்டான். so when you are telling that he is going to get inheritance, he told right. அப்ப இவன் சொன்னா, நீ சொத்துக்காக மாத்திரமல்ல, நீ யாரையும் சேர்த்து மீட்கணும், ரூத்தையும் சேர்த்து மீட்கணும்னு சொன்னான். And he told not only for the inheritance wealth, but you have to redeem Ruth also. அதுக்கு அவன் என்ன சொன்னா? What did he reply? சொத்தை வேணா மீட் பண்ண தவிர யாரை மீட்க முடியாது. ரூத்துக்கு தல வேண்டாம்னு சொல்லி செருப்பை கழட்டி போட்டு ஓடியே போயிட்டான். So just putting off his slipper and he was running away from that place. பழைய ஏற்பாட்டுல அப்படி ஒரு பிரமாணம் இருந்துச்சு. So this was the law which is in the Old Testament period. மீட்கிறேன் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும்? அதுக்கு மீட்கிறதுக்கு மீட்கப்படாததுக்கு ஒரு அடையாளம் செருப்பை கழட்டி போடணும். So for redeeming and not redeeming, the slipper is a symbol for it. முதல்ல என்ன நடந்துச்சு? What happened first? சொத்து கிடைக்குது அப்படின்னவனே அவன் ரெடின்ட்டான். So when he told this, so you're going to get the wealth, he told it is. ரூத்தை மீட்கணும்னு சொன்ன உடனே செருப்பை கழட்டி போட்டு எனக்கு வேண்டவே வேண்டான்னு போயிட்டான். So when he told to get Ruth also, he was just putting on the shoe and he was leaving away. ரூத் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் இதெல்லாம் நீங்க படிச்சுக்கங்க. So the book of Ruth chapter 4 verse 4 6 you can read நடந்தது it. என்ன? What happened there? அந்த அந்நிய பெண்ணை போவாஸ் மீட்டான். So that strange girl was redeemed by Boaz. அந்த நிந்தையை அவன் எடுத்துக்கொண்டான். He was taking the reproach. அந்த கேவலத்தை சுமந்து கொண்டான். He was just bearing this அப்படின்னா என்ன shame. அர்த்தம்?
What is the meaning? நீங்க சிலுவை சுமக்க வரும்போது பல நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், பிரச்சனைகள், பைபிளை தூக்குன உடனே இந்த பிரச்சனை எல்லாம் வரும். When you come to bear the cross, you may get some shame, reproach and all the sufferings in your life. இதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. You should not fear for it. துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடை என்னதான்? So those மெத்ததான் பஞ்சுதான். So it is a bit for him. அவன் பாட்டுக்கு இறங்கி வந்துகிட்டே இருக்கணும். He must come down and நீ must. மீட்கிறதுக்கு ஜனத்தை மீட்கணும்னா நீ சிலுவையை சுமக்கணும். If you want to redeem the people, you must bear the cross. பாடுகளை சகிக்கணும். You must suffer, endure the sufferings. நிந்தையை சகிக்கணும். You must endure the shame. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. 89ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்துல இன்னொரு சக்தி இருக்கிறது. So there is another power which is vested in 89 verse 9. 89:19 89:19 Psalm. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியமான மேல் வைத்து ஜனத்தை சகாயம் செய்யும் சக்தி. So we're able to the mighty work. ஒரு தேவனுடைய பிள்ளை மத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். You must help others. சகாயம் உதவி செய்யணும். You have to help others. சகாயம் செய்யும் சக்தியை ஒருத்த மேல கர்த்தர் வைக்கிறாரா? The Lord is keeping helping power in the person. உங்க மேல இருக்கா அந்த சக்தி இருக்கா? Whether you are having that power. இல்ல கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்கீங்களா, காது கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கீங்களா, கண்டு காணாத மாதிரி போயிட்டே இருக்கீங்களா, செவிடு மாதிரி குருடு மாதிரி, அந்த நேரத்துல ரொம்ப கண்ணை மூடிக்குவாங்க. So at that time only they will just close your eyes and they will not think like they are not able to hear. சகாயம் செய்யும் சக்தி நமக்கு தேவை. You must have the helping power. ஒருத்த அடிபட்டு கிடக்குறான், கல்லன் கையில சிக்கிட்டு கிடக்குறான், ஆசாரியன் வர்றான், லேவி வர்றான், ரெண்டு பேரும் அவன் சைடுல பிரிஞ்சு போயிட்டே இருந்தாங்க. ஆனா சமாரியன் சகாயம் செய்யும் சக்தி உள்ளவன். So good Samaritan is having the power of helping. அதுக்கு நீ என்ன செய்யணும்? What you must do for it? நீ சகாயம் செய்யும் சக்தி அடைய எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி நீ கிருபாசன தண்டை சேர வேண்டும். So according to Hebrews chapter 4 verse 16, to receive in the helping power you must come to the mercy seat. சகாயம் செய்யும் கிருபையை அடைய நீ கிருபாசன தண்டை சேரக்கடவாய். You must come boldly unto the throne of grace to obtain the mercy. ஆண்டவர்ட்ட போய் கிருபையை கேளு. You must go to God and ask for mercy. அவர் சகாயர். He is a helper. அப்பதான் நீ உன்னால ஹெல்ப் பண்ண முடியும். Only then you can help others. கடைசியாக Lastly, எரேமியா 10ஆம் அதிகாரம் book of Jeremiah chapter 10 5ஆம் வசனத்துல in the 5th verse, நன்மை செய்யும் சக்தி. power of doing goodness. அவைகள் பனையை போல நெட்டையாய் நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள், அவைகள் நடக்க மாட்டாதினால் சுமக்கப்பட வேண்டும், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரங்களை பத்தி சொல்லிருக்கு, அதுக்கு நன்மை செய்யும் சக்தி இல்ல. It is mentioned about the idol, it is not having the power to do good. அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். That is the meaning of this verse. விக்கிரங்களுக்கு என்ன கிடையாது? நன்மை செய்யும் சக்தி கிடையாது. Idols are not having the power of doing goodness. ஆவிக்குரிய ஜீவிதத்துல வந்துட்ட பிறகு When we come to the spiritual நீங்க life, நன்மை செய்யும் சக்தியை பெறணும். we must receive the power of doing good. இயேசு அபிஷேகம் பெற்ற பின்பு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். Jesus after receiving anointing, he was just roaming out here as a அப்போஸ்தலர் 10:38 இந்த வார்த்தையை நீங்க பார்க்கலாம். So this verse we can read in Act of the Apostles. அபிஷேகம் பெற்றவர்கள் நன்மை செய்யும் சக்தி பெறுகிறார்கள். Those who are receiving anointing, must receive the helping power also. ஆனா அபிஷேகத்துக்கு முன்னால Before anointing, ரோமர் 7ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள்ல பவுல் பேசும் பொழுது book of Romans chapter 7 verse 18 and 19 Paul is telling அங்க என்ன சொல்றாரு? what he is telling. அபிஷேகம் இல்ல, அதனால அவர் என்ன சொல்றாரு? நன்மை செய்கிறதே என்னிடத்துல இல்லங்கறார். So there is no anointing, the who is telling there is no goodness to found in me. ஆசை இருக்கு, ஆனா செயல் இல்ல. I have desire but there is no work. நன்மை செய்ய விருப்பம் இருக்கு, ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்ல. I have the desire to do it, I was not able to perform the goodness. ஆனா அபிஷேகம் பெற்ற பின்பு இயேசு சொல்றாரு, நன்மை செய்கிறவராய் மாறினார். So after receiving anointing, Lord Jesus began to do goodness to the people. நன்மைனா என்ன? What is meaning of உங்களுக்கு goodness? தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யணும். Those who are doing evil, you must do good to them. அப்படிதானே? Is it so? கரெக்ட் தானே? Is it correct? தீமையை நன்மையினால் வெல்லு. You must conquer this evil by good. நன்மை செய்து புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். So it is the will of God to just put on this ignorance of the evil. நன்மை செய்யும் பொழுதுதான் நம்ம தேவ சித்தம் செய்றோம். So when we are doing good, we are doing the will of God. பாருங்க, ஆண்டவர் நல்லோர் தீமையானவர் எல்லாருக்கும் நன்மை செய்றாரு. So the Lord is doing goodness for all the people who are evil and good. எல்லார் மேலும் சூரியனை பிரகாசிக்க பண்றார். He is making the sun of righteousness to shine எல்லார் upon மேலும் everyone. மழையை வர்ஷிக்க He is பண்றார். just showering all the rain upon all the அதனால people. நாம் தேவனுடைய சக்திகளாக மாறணும். So we should be changed as the power of God. அற்புதங்களை செய்யும் சக்தி, We must have the performing miracles, கொடுக்கும் சக்தி, giving power, அனுபவிக்கும் சக்தி, utilizing power, மீட்கும் சக்தி, redeeming power, சகாயம் செய்யும் சக்தி, helping power, நன்மை செய்யும் சக்தி. doing goodness of power. இதுதான் உண்மையான சக்தி.
These are all the true power. மற்றபடி சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடிக்கிறது இதெல்லாம் பெரிய பவர் கிடையாது. Fighting. இது எல்லாம் ஃபெயிலியர் மாடல். Fighting with others and just speaking bad words, it is not good powers. எத்தனை பேருக்கு இந்த நல்ல சக்திகள் தேவை? How many of you want this good power? இத செஞ்சா உன் பேரு நீ தேவனுடைய பெரிதான சக்தி. So if you do all these things, your power is the greatest எல்லாரும் power. கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆண்டவரே என்னை ஒரு சக்தி உள்ளவனாய் மாற்று. Lord, change me the powerful person. சரீரத்துல நான் பலவீனமா இருந்தாலும் Even I may be weak in my body. உம்முடைய வல்லமை எனக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்யணும். Let your power reside in me and do a miracle. நான் ஜெபிச்ச உடனே நீங்க ஆமென் போடணும். When I pray, you must tell amen. என் ஜீவனையே மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி தாரும். Give me a power to give my life. எத்தனை பேருக்கு இந்த சக்தி தேவை? How many of you want to receive this எந்த power? சக்தி உங்களுக்கு குறைவா இருக்கோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. You whatever the power is lacking in you, just ask from God and receive ரட்சிக்கப்பட்ட it. போதே உங்களுக்கு சில சக்திகளை கொடுத்திருப்பார். So when you are saved, the Lord might have given you power. அபிஷேகம் பெற்றபோது இன்னும் அதிகமான சக்திகளை கொடுத்திருப்பார். So when you got the anointing, the Lord might have given you a ஊழியத்துக்கு power. வரும்போது இன்னும் அதிகமான சக்திகளை When கொடுத்திருப்பார். you come to this do the ministry, the Lord might have given you another உங்களில் power. அநேகருக்கு இந்த சக்தி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். You might have this power in you. ஒருவேளை இந்த சக்தி அதிகமாக கூட இருக்கலாம். You might have in a increasing way. இன்றைக்கு மறுபடியும் ஒன்று கூட புதுப்பித்துக் கொள்ளுங்க. Let us all renew this power. எத்தனை பேருக்கு இந்த சக்திகள் கண்ணை மூடி நாம் முழங்கால் போடுவோம். Let us all close our eyes, be on our ஒரு knees. 2 நிமிஷம் இந்த சக்தியில உங்களுக்கு எது தேவையோ அதை பெற்றுக்கொள்ளுங்க. 2 or 3 minutes, let us all be in the presence of உங்களை God. எத்தனை and receive பேருக்கு the power. கொடுக்கும் சக்தி வேணும்? How many of you want giving power? சொல்லுங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு கொடுக்கும் சக்தி தேவை? How many want giving power? ஒருவேளை உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். You may not have anything in you. நீ இப்ப ஒரு வார்த்தை சொல்ற. If you utter one word, கர்த்தாவே எனக்கு கொடுங்க. Lord, give me. நான் கொடுப்பேன். I will give. உண்மையா? Really? ஆண்டவர் எனக்கு கொடுத்தா நான் கொடுப்பேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். தெய்வம் எனக்கு கொடுத்தா நான் நிச்சயமா கொடுப்பேன். If the Lord will give me, I will sure give to you. எப்படி கொடுப்பேன்? How will I give? அழுக்கு குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பேன். So shaking, pressing down, I will give to you. கர்த்தர் உனக்கு நிச்சயமாய் உன் பண்டகசாலையை தர ஆண்டவர் தன்னுடைய பண்டகசாலையை உனக்காக திறக்க போகிறார். The Lord is going to open a storehouse for you. நீ கொடுக்கிறவனாய் உன்னை மாற்ற போகிறார். The Lord is going to change you as a giving person. இதுவரை நீ வாங்கினாய், இனிமேல் நீ கொடுப்பாய். Till now you have received, from today you are going to give to others. விசுவாசிக்கிறவனுக்கு இந்த சக்தி பலிக்க போகிறது. Those who are believing, the power is going to come upon you. உன்னை கொண்டு अनेक ஆத்துமாக்களை மீட்க போகிறார். Through you, the God is going to redeeming many souls. கர்த்தர் உன்மேல் சகாயம் செய்யும் சக்தியை வைக்க போகிறார். The Lord is going to keep this living power with you. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. That verse is so the liking verse for me. 89ஆம் சங்கீதம் 10ஆம் 19ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. Psalms 89. மத்தவங்க எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படிட்டு இருப்போம். Psalms 89 verse 19. அந்த வார்த்தை 89 19ல பாத்தீங்கன்னா when we see that verse, அவர் வைக்கிறார்னு சொல்லி இருக்கு. it is mentioned that he have kept it. சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து. இப்ப இந்த கூட்டத்துல முழங்கால் நிக்கிற ஓ மேல கர்த்தர் இந்த சக்தியை வைக்கணும். The Lord have to lay the power upon you. சகாயம் செய்யும் சக்தி, The power of helping others, கொடுக்கும் சக்தி, giving power, மீட்கும் சக்தி, redeeming power, நன்மை செய்யும் சக்தி, the power of doing goodness. அற்புதங்களை செய்யும் சக்தியை கர்த்தர் உன்மேல் வைப்பாராக. The Lord should lay the power of doing miracles upon you. Hallelujah, hallelujah, amen. ஆமா ஆமா. ஒருவேளை இதுவரைக்கும் உன் மேல அந்த சக்தி வைக்காம இருந்தாலும், Perhaps the power may not lay upon ஒருவேளை you. அந்த சக்தியை வைத்து நீங்கள் அதை இழந்திருந்தாலோ புறக்கணித்து விட்டுவிட்டிருந்தாலோ, Sometimes you may have leave this power. கண்ணை மூடி முழங்கால் போட்டு வலது கையை உயர்த்தி மறுபடியும் ஒரு வீசை வையும். என் ஓட்டம் முடியற வரைக்கும் நான் அதை பாதுகாப்பேன். Till my course get finished, I will preserve this power. Let just lay it on me. என் மேல அந்த வசனம் 89ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அந்த சகாயம் செய்யும் சக்தியை என் மேல் வையும். Keep the helping power upon me. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வல்லமை இறங்கும். When you ask, the power will descend upon you. கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தினால உன்னை நிரப்புவார். உன் மேல் அந்த சக்தி வந்து இறங்கும். The Lord will fill you by his anointing and the power will descend upon you. ஹிரபானி அரபாலா கத்ரா அரபா கத்ரா கத்ரா பாலா. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, hallelujah. Sudibikara bakara bakara bakara. இந்த வசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு வல்லமை இறங்குறது நான் காண்கிறேன், நான் உணர்றேன்.
இந்த வசனம் யாருக்கு தேவையோ, யார் வாஞ்சித்து கர்த்தாவே எனக்கு மீட்கும் சக்தியை தாங்கன்னு கேட்கிறாங்களோ, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் உன் மூலமாய் ஆத்துமாக்களை கர்த்தர் சந்திக்க போகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய பெரிதான சக்திகளாக தேவன் நம்மை மாற்ற சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.